முதல் அக்வரை பாடல். அனஃபா, இஹான் அகமது, சஃபீக், நூருல் ஹசானா, நூருல் ருமைனா, சஜ்மானா பானு, அல் ஷாகின், அல் ஆத்திஃபா, சஃபானா, சாது மித்ரன், அஃப்ரானா மர்வானா, Ready, start.
இறைவனின் அருளை பெறுவதற்கு வயது ஒரு பொருட்டல்ல என்பதை பற்றி நிறுவிய நமது பிள்ளைகளுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க பல்லாண்டு என வாழ்த்துகிறோம். நன்றி. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்டா போய்டா இருடா, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறமா போலாம்டா. வேணாண்டா நல்லா வர ஆயிடுச்சு. அம்மா வர திட்டுவாங்க. வீட்டில் போய் ஹோம்ஒர்க் வர எழுதணும்டா. டேய் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாட்டு அப்புறமா போலாம்டா. வேணாண்டா நான் நல்லா படிச்சு பெரிய ஆளாக வரணுண்டே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஆசைடா. நான் போய் படிக்கணும்டா. டேய் என்னடா எப்போ பார்த்தாலும் படிப்புன்னு எவ்வளோ பேர் படிச்சு சும்மா தானே இருக்காங்க. படிப்பு வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? காசு பணம் தாண்டா முக்கியம். எல்லாம் எங்க அப்பா பேசியது வச்சிட்டாருடா. டேய் கல்வி தானே எதோட பெரிய சொத்தியா? என்ன இது போகணும்டா, நான் போகிறேன்டா. இருடா என் ஃபோனில் ஒரு கேம் விளையாட்டு போகலாம். இருடா, என் பைக்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வரும். டேய் இந்த உலகம் இப்போ ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டு இருக்குடா. நம்ம படிக்காம ஃபோனில் கேம் விளையாடிக்கிட்டோம், பைக்கில் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தா நம்மளால இங்கே போட்டி போட்டு முன்னுக்கு வர முடியாதுடா. நான் போகிறேன்டா, நீங்களே போய் படிங்கடா. அனுப்போடா பூம்பர். கல்வியை இழந்தவன் வாழ்க்கையை இழந்தவனாக சித்தரிக்கின்றார்கள். மீண்டும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய நண்பர்கள் சந்திக்கிறார்கள். அந்த சந்திப்பு இதோ. கொஞ்சம் சென்றா போடுங்க. மீண்டும் நண்பர்கள் சந்திப்பு. கார்டர் சார் 2 சிக்கன் ரைஸ் எடுத்துருவாங்க. ஏய், நீ செல்வா தானே? அம்மா சார். என்னடா சாலாம் கோட்டு பேசுற? இது என்ன உங்க ஹோட்டலா? இல்லைடா நான் இங்கே வெயிட்டராக வேலை பார்க்குறேன். ஏன்டா என்னடா வச்சு உங்க அப்பா தான் பெரிய பணக்கார ஆச்சு, நீ ஏன்டா இங்க வேலை பார்க்குற? இல்லை நஷ்டமாயிடுச்சுடா. எங்கள் அப்பா ஒழுங்காக படிக்கல, நானும் ஒழுங்காக படிச்சிருந்தா அவசியம் இருந்து கொஞ்சம் சத்தியாசம் காப்பாற்றிருக்கலாம்டா. டேய் நானும் சரியாக படிக்கிறதுனால எனக்கு எங்கேயும் வேலை கொடுக்கலடா. நம்ம கல்வி தானே ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்க்குறான். மாதம் 2 லட்சம் சம்பளம் வாங்குறான்டா. அவன் தாண்டா என்னையே ரெக்கமெண்ட் பண்ணி அங்கே வேலைக்கு சேர்த்து விட்டான். ஆமாண்டா, இவன் அப்பயே படிப்புன்னு சொல்லிகிட்டே இருப்பான். நம்ம தான் கேட்காம என்ன பூம்பர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். சரிடா, நம்ம 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம்டா. இல்லைடா எனக்கு இப்போ டியூட்டி டைம் தான் உங்கள் கூட உட்காந்து சாப்பிட முடியாதுடா. இவனே நம்ம கம்பெனியில் ரெக்கமெண்ட் பண்ணி வேலைக்கு சேர்த்து விடுறான். சரிடா, அதனால நானும் நினைச்சேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீது கடமையாகும். மேலும் கல்வியை தேடும் வழியில் ஒருவன் நடந்தால் அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கும் என்ற வழியாக அதை ஆக்குகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி 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 நன்றி. இப்ப மழை வரணும்னா என்ன பண்றது? எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடலாமா? சூப்பர் சூப்பர். கத்தி கப்பல் செய்து வைத்தேன், கால்வாய் கூட தோண்டி வைத்தேன், மாமழையே வா மாமழையே வா. கத்தி கப்பல் செய்து வைத்தேன், கால்வாய் கூட தோண்டி வைத்தேன், மாமழையே வா மாமழையே வா. சின்ன செடியை நட்டு வைத்தேன், செப்பு குடத்தை எடுத்து வைத்தேன், மாமழையே வா மாமழையே வா. வீதி
Now I am going to tell a story about a bird and a bee. Once a bird asked a bee, after a continuous hard work, "You prepare the honey, but man steals the honey. Don't you feel sad?" Then the bee replied, "Never, because a man can steal my honey, but not my art of making honey and my hard work." Wow, what a willpower you have. The moral of story is believe in yourself. Thank you. நம்மளெல்லாம் ஒரு ஈனுடைய கதை சொல்லி மகிழ்வித்த தம்பி அவருக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமூக ஊடகமும் சமுதாய மாற்றத்தை பற்றி உங்களிடம் உரையாட வந்துள்ளோம். புடிச்சிட்டேன். அப்படி என்னத்தை பிடிச்சிட்டேன்? ஃபேஸ்புக் இன்ஸ்டால 3000 ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிட்டேன். எங்க மூஞ்சிய காட்டு. பேசவும் தெரியல, ஒழுங்கா பேசவும் தெரியல. உனக்கெல்லாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டால ஒரு அக்கௌண்ட். பின்ன சும்மாவா? உட்கார்ந்த இடத்துல உலகம் பூரா 3000 ஃப்ரெண்டை வச்சிருக்கோம்ல. எது 3000 ஃப்ரெண்ட்ஸா? முளைச்சி 3 இலை விடல. உனக்கெல்லாம் முகனுள்ள 3000 ஃப்ரெண்டு. உலக உருப்பட்டுடும். ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு அப்படி என்னத்தை கிழிச்சிட்ட? அது சரி, இவ்வளோ நண்பர்கள் எதற்கு? எல்லாம் சேட்டிங் சீட்டிங் தான். அதான் தெரியுமே, ஃபேஸ்புக் இன்ஸ்டானாலே சேட்டிங்கை விட சீட்டிங் தான் அதிகம்னு. சில அக்கௌண்டே பொய்யா இருக்கு. அடுப்பு கடையை விட அட்டகர்பா இருப்பான். ஃபேஸ்புக் இன்ஸ்டால அட்டகாசமான ஆக்டர் மாதிரி ஃபோட்டோ போட்டிருப்பான். படுத்த படுக்கையா இருக்கிற பாட்டி கூட 18 வயசுன்னு பச்சையா போய் சொல்லி பளிச்சின்னு ஒரு ஃபோட்டோ வேற. அசல்ல அவங்க பேர் ஏதாச்சும் ஒன்று இருக்கும். பில்கேட்ஸ் லெஞ்சுக்கு பீலா விட்டுருப்பாங்க. இதை மாதிரி எத்தனை பேர் ஏமாத்துறாங்க தெரியுமா? அப்பனா ஃபேஸ்புக் இன்ஸ்டால நன்மை இல்லைன்னு சொல்றியா? இருக்கு. குவிஞ்சு கிடக்கிற குப்பையில ஒரு சில குண்டுமணி மாதிரி இங்கு ஒன்று அங்கு ஒன்றுன்னு சில நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா குண்டுமணியை விட குப்பை தான் அதிகம்னு சொல்ல வரேன். அதை உன்னால மறுக்க முடியுமா? அப்ஜெக்ஷன் வரான கடுப்பேற்ற மக்களே, இதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உலகமே உள்ளங்கைக்குள்ள உலக பூராவும் உறவுகளை உண்டாக்கும் உன்னதமான கருவி இது. உலகம் பூரா உறவு வச்சு என்ன செய்ய? வீட்டில் உள்ள உறவே கொஞ்சம் கொஞ்சமா செத்து போச்சு. குடும்பத்துல ஒரு குதூகலமே இல்லாம போச்சு. ஒரு நேரம் நம்ம வீட்டில் அடிக்கடி அர்-ரஹ்மான் சூரா ஒலி கேட்கும். ஆனா இன்னைக்கு அர்-ரஹ்மான் இல்ல, ரஹ்மான் அனிருத் அல்லவா எந்த நேரமும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்கியா சூரா ஓதினா வறுமை ஏறவே வராதுன்னு வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனா இன்னைக்கு வாக்கியா எங்கப்பா ஓதுறாங்க? கூகுள் அல்லவா நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு யார் குர்ஆன் ஓதுறாங்க? அதிக நேரம் ஃபோன்ல தானே மூழ்கி இருக்கிறாங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாலலாம் உறவு கொண்டாடுறாங்க. இப்போ உள்ள நிறைய பேருக்கு உறவுமுறைகளே தெரியாம போச்சு. வீட்டுக்கு யார் வராங்க போறாங்கன்னு கூட தெரியாம இருக்காங்க. சரி, இப்ப என்னதான் சொல்ல வர? வாழ்க்கையில செல்போன் இருக்கலாம், ஆனா செல்போனே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. ஃபேஸ்புக் இன்ஸ்டால பேசிக்கலாம், ஆனா பேசுறது எல்லாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாவாகவே இருக்கக்கூடாது. மணிக்கணக்கா மானிட்டர் பார்க்கறத விட்டுட்டு கொஞ்சம் மனுஷனையே பாருங்கப்பா. நீ சொன்னதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. நீ சொன்னபடியே நான் மாத்திக்கிறேன். நாங்க பேசுனது எல்லாத்தையும் கேட்டு இருப்பீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள். எனவே நாம செல்போனில் ஒரு நன்மையை எடுத்துப்போம், தீமையை விட்டு விலகி இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you for such a brilliant performance. Everyone, please give out your talented students. Give a round of applause. Butterfly,
national bird? Elephant. Giraffe. Third one. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Qala an-nabiyyu sallallahu alaihi wasallam, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் கால லா இலாஹா இல்லல்லாஹு தஆலா ஜன்னா, அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் யாரும் இல்லை என்று யார் உறுதிமொழி கூறுகிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார். மன் லம் யஸ்அலில்லாஹ யக்லபு அலைஹி, யார் தமது தேவையை அல்லாஹ்விடம் கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹ் கோபம் கொள்கிறான். நல்ல வார்த்தை பேசுவதற்கு தூய்மை இறை நம்பிக்கை ஒரு பாதியாகும். அல் முஸ்லிம் ஒரு முஸ்லிம்
நன்றி 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 நன்றி. என் பாடல் மிக மிக அருமை. வாழ்க வளமுடன். இளங்கன்று பயம் அறியாது என்பார்களே, இதுவே அதற்கு சாட்சி. Magic words. Please. If you are sneezing, what will you say? I will say, excuse me. It is a good manner. If you hurt someone, what will you say? I will say sorry. If you get something, what will you say? I will say thank you. Good habit. நல்ல பண்புகள் உங்களை நாளும் வளரச் செய்யும். வாழ்க வளமுடன். உங்களுடைய ஒவ்வொரு கைத்தட்டலுமே குழந்தைகளை ஊக்குவிக்கின்ற எந்த சந்தேகமும் I இல்லை. am Samra Sharifa. I am studying third standard. I am singing a song, The Joy of Learning. Learning is a magic key, unlocking world for you and me. A book, a work, a thought so bright. Each day brings wisdom, pure delight. Step by step, our mind expand like puzzles built from grains of sand. The more we learn, the more we grow. With knowledge that begins to glow. Thank you to all. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. மணிசாத்தை கேட்குது வருமா, அந்த குப்பை போய் எடுத்து போய் வெளியே வைமா.
அம்மா ஏமா எல்லா குப்பையும் ஒண்ணா வச்சிருக்கீங்க? ஏம்மா அதுல என்ன இருக்கு? அது உள்ளது எல்லாமே குப்பை தானே. அம்மா காய்கறி கழிவு, தேங்காய் நாறு, நூல்கண்டு, பேப்பர் இதெல்லாம் மண்ணில் போட்டா மண்ணோடு மக்கி அது விவசாயத்துக்கு உரமா பயன்படும். அப்போ உடஞ்ச வளையல், பேனா, பிளாஸ்டிக் கவரு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் மக்காத குப்பை தானே. ஆமா, இதெல்லாம் மண்ணில் போட்டா மக்காம மண்ணுக்கு மேலே பறந்து இருக்கும். வாய்க்கா வடிகால தேங்கி தண்ணி போக விடாம தடுக்குமா. கடல்ல கொட்டுறதால கடல் மாசடையும். அது மட்டும் இல்ல, கடல் வாழ் உயிரினங்களும் ஆபத்தாகும். அப்ப அந்த குப்பை என்னதான் செய்யறது? அதுக்கு தான் சொல்றேன், குப்பையே மக்குன குப்பை மக்காத குப்பைன்னு ரெண்டா பிரிச்சு வைங்கம்மா. மக்காத குப்பை என்னதான் செய்வாங்க? மக்காத குப்பை எடுத்துட்டு போய் ரீசைக்கிள் பண்ணி ரீயூஸ் பண்ணாங்க. சரிம்மா, இனி குப்பைகளை மக்குன குப்பை மக்காத குப்பைன்னு தனித்தனியா பிரிச்சு வைக்கிறோமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி நன்றி. குப்பைகளை வகைப்படுத்துவோம், விளைநிலங்களை பாதுகாப்போம். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். What a beautiful performance. Gives you a round of applause. அஸ்ஸலாமு அலைக்கும். தன்னம்பிக்கை கவிதை. தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கையுள்ளவன் வெற்றி பெறுகிறான். நேரத்தை சரியாக பயன்படுத்தியவன் தோல்படும் இல்லை, வீணாக்கியவன் வென்றதும் இல்லை. ஒவ்வொரு பறவைக்கும் இறைவன் உணவை அளிக்கிறான். ஆனால் அந்த உணவை பறவையின் கூட்டிற்குள் கொண்டு போய் வைப்பதில்லை. ஆசையில்லாத முயற்சியால் பயனில்லை, முயற்சியில்லாத ஆசையாலும் பயனில்லை. நம் மனம் ஒன்று நம்மை வீழ்த்தக்கூடிய உறவுடன் அது தெளிவாக இருக்கும் வரை நாம் ஒருபோதும் வீழ்த்தப்படுவதில்லை. Thank you to all. Assalamu alaikum rahmatullahi barakatuh. We are going to act about our smartphone. Avoid smartphone. She is not studying book. புத்தகத்தை தலைகுனிந்து படித்தால் நீங்கள் தலைநிமிர்ந்து நடக்கலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இங்கே மூணாய்க்கு செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார் நமது பள்ளி மாணவி.
நாம் எவற்றை தேர்வு செய்வது? புத்தகத்தையா, செல்போனா, பணமா, விளையாட்டா? She is taking a book. புத்தகத்தை தலைகுனிந்து நீங்கள் படித்தால் வாழ்க்கையில் பல மேதைகளாக உருவாகலாம். புத்தகத்தையே தேர்ந்தெடுங்கள். புத்தகத்தை வாசிப்பதனால் உங்களுடைய அறிவு பெருகும், உங்களுடைய ஒளி பெருகும், உங்களுடைய நாணம் பெருகும் என்பதிலே இந்த மாணவியினுடைய செயலை கண்டு அழகான கரகோஷங்களை நீங்கள் எழுப்பலாம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு கண்மணிகளே, நன்றி நன்றி நன்றி. எந்த ஒரு செயலும் நல்லதையும் தரும், கெட்டதையும் தரும். நாம் எவற்றை எடுத்துக்கொள்வது என்பது நம்மளுடைய செயல்பாடு பொறுத்தே. புறச்சூழலும் காரணம். நல்லதே செய்வோம், நல்லதே வளர்ப்போம் நாளும். நன்றி நன்றி நன்றி. மிக மிக அற்புதமானவர்கள். வாழ்க வளமுடன். Assalamu alaikum. Good morning to honorable correspondent sir, senior principal ma'am and vice principal sir, my respected teachers and my dear friends. First of all, I would like to thank everyone for giving me this opportunity. It's my pleasure to introduce myself. I am Shahima from 4th standard C section. Now I am going to give a small speech about the importance of education in life. Education is the tool that helps us to understand life. It is the tool that keeps us happy. Education can change one's life completely. A child education begins at home. Education is the fundamental rights of every person. Educated people can make an educated society. Only educated person can take nation to progress. In short, education is the key to success in life. Thank you to all. What a powerful performance. The message was conveyed beautifully. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. என் பேர் ஆயிஷா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேசுகிற தலைப்பு முயற்சி பற்றிய கவிதை. நகர்ந்தால் தான் நதி அழகு, வளர்ந்தால் தான் செடி அழகு, முயன்றால் தான் மனிதனுக்கு அழகு. முயற்சி செய்பவனே மனிதன். உன்னால் முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியாது போனால் பயிற்சி செய். முற்றுப்புள்ளி கூட 3 முறை வைத்தால் தொடர்ச்சியாகி
activities. அருமையாக தனது திறமையை வெளிப்படுத்திய மாணவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். Work up. 9 o'clock, brushing, no bathing. 10 o'clock, school activities. Only drink tea only. Playing. Bad activity. Very, very bad. Don't write homework, only sleeping. தனித்திறன் என்பது ஒருக்கு தனித்திறனான திறன் என்பதை வெளிப்படுத்திய இரண்டு மாணவர்களுக்கும் உங்களுடைய கரகோஷங்களை எழுப்பி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். Good morning, sir. Good morning, students. உட்காருங்க. Thank you, sir. என்னடா ஒரே பேட் ஸ்மெல்லாக இருக்கு? இவன் தான் சார் பாம்பு போட்டான். சார் நான் இல்ல சார், இவன் தான் சார் பாம்பு போட்டான். ஏண்டா யார் காலையில் டாய்லெட் போல? நான் போயிட்டேன் சார். நான் போல சார். நான் ஈவினிங் தான் சார் டாய்லெட் போவேன். நானும் ஈவினிங் தான் சார் போவேன். ஏண்டா காலைல போக மாட்டீங்களாடா? காலையில எங்க சார் டைம் இருக்கு? டைம் இல்லையா? காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? 8 மணிக்கு சார். 7:30 மணிக்கு சார். 8 மணிக்கு. அப்போ காலைல சாப்பிட்டியா? இல்லையா சார், காலைல டீ பிஸ்கட் தானே சார் சாப்பிட்டேன். நைட்டு எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? 9 மணிக்கு சாப்பிட்டோம் சார். நான் 10 மணிக்கு சார். நைட்டு 9 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருந்தா நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜி எப்படா கிடைக்கும்? சார் பிரேக்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட சிப்ஸ் எடுத்து வந்திருக்கேன் சார், அது சாப்பிட்டுக்கலாம் சார். காலையில சாப்பிடலன்னா என்ன சார் பெருசா ஆக போகுது? மதியம் ஃபுல் கட்டிடலாம் சார். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் இருந்தாலும் ஒரே நேரத்தில் நிறைய சாப்பிட்டாலும் வயிறு வீணாக போயிடும். வளர்கிற வயசில் உங்களுக்கு வயிறு வீணாக போயிட்டா உங்களை ஆரோக்கியமும் எதிர்காலமும் வீணாக போயிடும். அப்போ ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு என்ன சார் செய்யணும்? காலையில் ஃபஜ்ருக்கே எழுந்திரிச்சு டாய்லெட் போய் நம்ம கழிவுகளை வெளியாக்கி சுத்தமாகி ஃப்ரெஷ்ஷாக காலை உணவை சாப்பிட்டு ஸ்கூலுக்கு வரணும். அப்போ தான் நம்ம உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படின்னா காலையில வரும்போது கடையில் போய் 2 பரோட்டா சாப்பிட்டு வந்துட வேண்டியதானே சார்?
டெய்லி பரோட்டா சாப்பிடுறதெல்லாம் நல்லது கிடையாதுடா, அதுவும் ஆரோக்கியத்துக்கு கெடுதல் தான். என்ன சார் சொல்லுறீங்க? எங்க வீட்டில வாரத்துல 4 நாளைக்கு பரோட்டா தான் சார் வாங்கி சாப்பிடுறோம். கடை சாப்பாடெல்லாம் அடிக்கடி சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் அதிகமான காரமும் ருசியாக இருக்கணுங்கிறதுக்காக சில கெமிக்கல்ஸும் போடுவாங்க. அதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லதல்ல. அப்ப என்ன தான் சார் சாப்பிடணும்? பழங்கள், கீரைகள், காய்கறிகள், மீன், முட்டை போன்ற சத்தான உணவுகளே சாப்பிடணும். ஸ்நாக்ஸுக்கு கொண்டக்கடலை, வேர்க்கடலை, பச்சை பட்டாணி இதெல்லாம் சாப்பிடணும். இதெல்லாம் வீட்டில் கேட்டால் கொடுப்பாங்களான்னு தெரியலையே சார். பிள்ளைங்க கேட்டால் அம்மாக்கள் கண்டிப்பாக தருவாங்க. உங்களுக்கு வேணுங்கிற நல்ல உணவுகளை வீட்டில் சமைச்சு சொல்லி கேளுங்க. ஓகே சார், இனிமேல் நல்ல உணவுகளை சாப்பிட்டு ஸ்கூலுக்கு வரோம் சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you to all. நன்றி நன்றி. தங்களுடைய ஒவ்வொருவரும் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் படித்த செய்தி மிக மிக அற்புதம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். கரகோடி மட்டும் எழுப்பினால் போதும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னடா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஆனுவல் எக்ஸாம் வரப்போகுது. என்கிட்ட போன வருஷத்துக்கு கொஸ்டின் பேப்பர் இருக்கு. அதுலேன்னு கேள்வி கேட்குற பதில் சொல்கிறீங்களா? எஸ் சார். சரி, சொர்க்கத்தின் திறவுகோல் எது? யாராச்சும் 2 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். மிஃப்தாவுல் ஜன்னதி ஸலாத்து. சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகையாகும். சுத்தம் எதனுடைய பகுதியாகும்? அத்தூருல் ஜத்துல் ஈமான். சுத்தமாக இருப்பது ஈமானின் பகுதியாகும். சூப்பர், நல்லா சொன்னீங்களே. உட்காருங்க. கல்வியை கற்பது கடமையா? யாராச்சும் 2 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். கல்வியை கற்பது அனைத்து முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமையாகும். நம்மிடம் சிறந்தவர்கள் யார்? உங்களின் மிக சிறந்தவர் குர்ஆனை கற்று அதனை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவர் ஆவார். மரண தருவாயில் இருப்பவரிடம் என்ன ஓத வேண்டும்? உங்களின் மரண தருவாயில் இருப்பவரின் அருகில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஓதுங்கள். மாஷா அல்லாஹ், சூப்பர்ப்பா. உட்காருங்க. சரி, திக்ருகளில் சிறந்தது எது? யாராவது 2 பேர் சொல்லுங்க பார்க்கலாம். அஃலலுல் திக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ். திக்ர்களில் சிறந்தது லா இலாஹா இல்லல்லாஹ். சூப்பர்ரா, உட்காருங்க. பொய் எது தின்றுவிடும்? அல் கிஸ்பு யாக்குலு ஈமான். பொய் பேசுவது ஈமானை தின்றுவிடும். சூப்பர்ப்பா, உட்காருங்க. சரி, இங்க யார் யாரெல்லாம் அண்ணன் தம்பி? நாங்க எல்லாரும் அண்ணன் தம்பி சார். அது எப்படி நீங்க எல்லாமே அண்ணன் தம்பி அவங்க? ஆமா சார். அல் முஸ்லிம் அவுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் ஒன்னா முஸ்லிமிற்கு சகோதரர் ஆவான். ஓ அப்படியா? ஓகே ஓகே. சரி, இஸ்லாத்தின் தூண் எது? அஸ்ஸலாத்து இமாதுத்தீன். தொழுகை இஸ்லாத்தின் தூணாகும். சூப்பர்ப்பா, உட்காருங்க. அடுத்த 2 பேர் எந்திரிங்க பாப்போம். இஸ்லாம் மார்க்கம் எப்படிப்பட்டது? அத்தீனு இஸ்ருன். இஸ்லாம் மார்க்கம் என்பது இலகுவானது. அத்தீனு நஷியத்துன். இஸ்லாம் மார்க்கம் என்பது பிறருக்கு நல்லதை நாடுவதாகும். எந்த வார்த்தை பேசுவது தர்மமாகும்? அல் கலிமத்து தொய்யிபத்து சதகா. நல்ல வார்த்தை பேசுவது தர்மமாகும். உறவை முறிக்கலாமா? நோ சார். லா யதுல் ஜன்னத காத்தியுன். உறவை முறிப்பால் சொர்க்கம் புக மாட்டான். மக்கள் மீது இரக்கம் காட்டணுமா? ஆமா சார். லா யஹமுல்லாஹு மல்லா யஹமுன்னாஸ. மக்களிடம் இரக்கம் காட்டாதவனுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். சூப்பர்ரா, நல்லா சொல்றீங்களே. உட்காருங்க. கோபம் எதனால் ஏற்படுகிறது? நான் சொல்றேன் சார். யாராவது 2 பேர் சொல்லுங்க. இன்னல் கலப மினஷ் ஷைத்தான். நிச்சயமாக கோபம் ஷைத்தானின் தூண்டுதலால் ஏற்படுகிறது. வெட்கம் எப்படிப்பட்டது? அல் ஹயாஉ ஸௌபத்து மினல் ஈமான். வெட்கம் ஈமானின் ஒரு பகுதியாகும். துஆ எப்படிப்பட்டது? அத்வாஉ முஹுல் இபாதா. அல்லாஹ்விடம் துஆ கேட்பது வணக்கங்களில் மூளையாகும். எது ஹராமானது? குல்லு முஸ்கிரின் ஹராம். போதைப் பொருட்கள் அனைத்தும் ஹராமாகும். யாரை அல்லாஹ் உயர்த்துகிறான்? மன் தவாத லில்லாஹி ரஃபஅல்லாஹ். யார் அல்லாஹ்வுக்காக பணிந்து செல்கிறாரோ அவரை அல்லாஹ் உயர்த்துகிறான். சூப்பர்ரா, உட்காருங்க. சூப்பர்ப்பா, எல்லாம் சூப்பரா சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை மாத்திக்கலாமா? ஓகேப்பா, எனக்கு கிளாஸ் டைம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
நன்றி நன்றி. நல்லதொரு உரையாடல் நிகழ்த்திய உங்கள் அனைவருக்கும் நன்றி. மிக அற்புதமான ஒரு செயல். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். குட் மார்னிங். உட்காருங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? 2 நாள் லீவ் எப்படி போச்சு? ஹோம்ஒர்க் கொடுத்தன எல்லாம் முடிச்சிட்டாங்களா? முடிக்காத மட்டும் எந்திரிச்சு நில்லுங்க. ஏன்டா எந்திரிச்சு நிற்கிற? சார் ஹோம்ஒர்க்கை ஹோம்லேயே செஞ்சு ஹோம்லேயே வச்சுட்டு வந்துட்டேன் சார். அதுக்கு நான் என்னங்க ஹோம்லேயே வந்து திருத்த முடியும்? கை காட்டுறா. ஹாய் 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 ஹாய். எனக்கு தேசிய கொடி ஏற்ற வந்திருக்காரு. எல்லாருக்கும் ஹாய் காட்டுறாரு. கை நீட்டுறா. சார் எங்கள் அப்பா யார்கிட்டயே இருக்காவோ கை நீட்டி விட சொல்லியிருக்காரு சார். கை நீட்டு சொன்ன நக்கலாவா பேசுற? நக்கலாலாம் பேசல சார், நக்கலா தான் சார் பேசுகிறேன். வர வர வாய்க்கொழுப்பு அதிகமாயிடுச்சு. கை நீட்டுறா. நீட்டுறா கையை. நான் என்ன அடிக்கவே இல்லை, அதுக்குள்ள ஆக்ஷன் பண்ற. திருப்பிடா கைய. வாத்தியாருங்கிற மரியாதையே இல்லை. தாங்கள் கொண்டு வந்த உடைமைகளை பத்திரப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் கவனமாக இருங்க. பாட வேலை. டேய் என்னடா நான் வந்திருக்க ஒரு ஆள் கூட எந்திரிச்சு குட் மார்னிங்கே சொல்ல. டேய் தமிழ்களா சார் வந்திருக்கேன்டா. ஐயோ சார்டா குட் மார்னிங் சொல்லுங்கடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. தேங்க் யூ சார். நாட்டு நடப்பு இதுதானே. We are busy with yesterday homework sir. Yes sir, we are discussing about that only sir. ஓகே சிட் டவுன். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? Sir. நேற்று என்ன பார்த்தோம்? சார் நேற்று பசங்க படம் பார்த்தோம் சார், சூப்பராக இருந்துச்சு சார். அது பசங்க படமா? டேய் நேற்று கிளாஸில் என்னடா பார்த்தோம்? யாருக்கு சார் தெரியும்? உங்களுக்குலாம் போய் மாங்குன்னு பாடம் நடத்தி ஒரு பிரயோஜனமே இல்லைடா. அப்போ ஏன் சார் பாடம் நடத்துறீங்க? டேய் தமிழ்களா உங்கள் வயசுலலாம் செஸ் போட்டியில் உலக சாதனை பண்ணுறாங்கடா. சார் உங்கள் வயசில் தான் சார் சுந்தர் சி கூகுளில் சிஓவாக இருக்காரு. அதே சுந்தர் சியா? சுந்தர் பிச்சையா? ஆமாம் ஆமாம் சுந்தர் பிச்சை. சாரி சார் தங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆனால் நீங்கள் ஸ்கூலில் இன்சார்ஜாக கூட இல்லை சார். உங்களுக்குலாம் புத்தி சொன்ன பத்தியா? என் புத்தியை நானே அடிச்சுக்கணுடா. நல்லா அடிச்சுக்கோங்க சார். இதுக்கு ஒன்றும் குறைச்சே இல்லை. உட்காருங்கடா. என்னடா நேற்று புத்தகத்தில் மயில் இறகு வச்சாக்கு 2 குட்டி போடணும்னு சொன்னியா, குட்டியே போடலடா. என்ன அரிசிடா போட்ட? நீங்கள் அரிசிடா. பச்சை அரிசி போடுற 2 குட்டி போடும். ஏன் இட்லி அரிசி போடுறா, குட்டி நல்லா கொழுன்னு போடும். சரிடா, நாளைக்கு பச்சை அரிசியும் இட்லி அரிசியும் போட்டு எடுத்து வரேன்டா. யாரடா இவங்க? மயிலே முட்டை தான் போடும், மயில் குட்டி போடுன்னு பேசிட்டு இருக்கானோ. 90s கிட்டனாலே லேசி தான்டா. Yes, peacock is only egg. You are talking differently. You are funny guys. யாரடா அவங்க? டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்துருச்சு. சந்திராயன் 1, 2லாம் அனுப்பிட்டாங்க. இன்னும் மயிலிருக்கு குட்டி போடுறத பற்றியே பேசுகிறாங்க. ஐயோ சார் வந்துட்டாங்க, எந்திரிங்கடா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. சார் டெஸ்ட் பேப்பர் தாங்க சார். அது டெஸ்ட் பேப்பரா? நீங்கள் எழுதின லட்சத்துக்கு டெஸ்ட் பேப்பர் இருக்குதா? டெஸ்ட் பேப்பரு இப்போ இருக்கு பாரு ஆளுக்கு. யாரா இது? 3 எங்க வாடா. என்ன சார்? என்னடா மார்க் எடுத்திருக்க நீ? என்னோட பேப்பரை நீங்க வச்சுக்கிட்டு என்கிட்ட கேட்ட எப்படி சார் எனக்கு தெரியும்? வாங்கினது கம்மி மார்க் நக்கலா வாரியா பேசுற? கை நீட்டுடா. சார்
ஏன்டா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் சார். ஹாப்பி பர்த்டே பாய். ஆமா நில்லு. ஏன் சார்? போன மாசம் தான் பர்த்டேன்னு சொன்னேன். அது தமிழ் மாசத்துக்கு சார், இது இங்கிலீஷ் மாசத்துக்கு சார். வேற ஏதாவது ஹிந்தி மலையாளம் வேற ஏதாவது மாசத்துக்கு வச்சிருக்கியாடா? அப்படிலாம் இல்ல சார். தப்பிப்பதற்கு இப்படி ஒரு வழி உண்டா? அப்பாடா, அடி வாங்காம தப்பிச்சிட்டோம். கிரேட் எஸ்கேப். டேய் வாங்கடா, எல்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். நான் தேன் முட்டாய் எடுத்து வந்திருக்கேன்டா. ஏய், அடுத்த மாசம் தேன் முட்டாய் 50 பைசா ஏற போதாண்டா. தேன் முட்டாய் டேஸ்ட் தான்டா. ஏய், உங்களுக்குலாம் ஹனி ஸ்வீட் வேணுமாடா? 5 ரூபாய்க்கு 10. I don't like this. I like only Oreo, Bingo, Lays, pizza like that. Take pizza. Take pizza. டேய் சாப்பிடாதடா. ஏன்டா சாப்பிட வேணாங்கற? கெட்டு போன திணி தான் நூல் நூலா வரும். எங்களோட பீஸாவை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? அதை நீங்க கண்ணால கூட பாத்துக்க மாட்டேங்கடா. எங்கள மாதிரி மல்லாட்டை கேக்கு எள்ளு கேக்கு சாப்பிட்டு சத்தாயிருங்கடா. நீங்களே சத்தா இல்ல எங்களை சத்தான உணவு சாப்பிட சொல்றீங்க. உங்களுக்கு போய் சொன்ன மாதிரி இந்த 2K கிட்டே இதான் கெட்டு போன திணியே திம்பிங்க. நொறுக்கு தீனி 100 ஆண்டு. ஐயோ சார் வந்துட்டாங்கடா, எந்திரிங்கடா. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன், சிட் டவுன். தேங்க் யூ சார். இன்னைக்கு உங்களுக்கு சயின்ஸ் தானே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீர்வாழ் உயிரினம் எத்தனை? என்னடா யாருக்குமே தெரியாதாடா? இதெல்லாம் ஒரு முட்டாள் கூட சொல்லுவான்டா. நீங்க அப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும் சார், அதனால தான் சார் நான் சொல்லல. அப்போ என்ன முட்டாளுங்கிறியா? நான் உங்களை அப்படிலாம் சொல்லுவேனா சார்? ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண தெரியல, அகராதியா வேற பேசுற. உள்ள வரலாமா சார்? எச்சம் கொடுக்க சொன்னாங்க சார். தம்பிங்களா, உங்களுக்கு ஒரு நல்ல செய்திடா. என்ன சார், ஸ்கூல்ல விட்டு போறீங்களா சார்? இல்லடா, நம்ம ஸ்கூல்ல ஆண்டு விழா வச்சிருக்காங்களாம். எல்லாம் சேர்ந்து சிறப்பாக செலிப்ரேட் பண்ணலாம்டா. அதுக்கு என்ன சார், சிறப்பாக செஞ்சிடலாம். 90s கிட்ஸோ 2K கிட்ஸோ எல்லாம் சேர்ந்து சிறப்பாக செய்யலாம்டா. வாங்கடா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி நன்றி. மிக சிறப்பாக நிகழ்ச்சி காட்டிய உங்கள் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக ஆசிரியர் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகிறோம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.